மழை 26. மது, என்ன பண்ணுற என்றவாறு சமையலறை உள்ளே வந்தான் பூமிநாதன். முறுக்கு சுடுறேன் வத்சு என மதுவர்ஷினி சொல்லவும், ஓ என்றவாறு எட்டி பார்த்தவன், ஆக்சுவலி மது, முறுக்கு வேக சர்டன் டெம்பரேச்சர் வேணும். நீ அதை மெயின்டைன் பண்ணாததாலே சம் முறுக்குஸ் இன் டார்க் ப்ரவுன், சம் இன் டஸ்கி ஒயிட் எனவும், அட தம்பி, முறுக்கு கருவுது வேவலை, இது சொன்னால் போதாதா, இதுக்கு ஏன் இம்புட்டு? இந்தாங்க, நல்லதாக உங்களுக்கு முறுக்கு 2 தாரேன், சாப்பிடுங்க என செண்பகா சொல்லவும், ஓ தேங்க்ஸ் என்றவன் வாங்கி கொண்டு நகர்ந்தான். செண்பகா சீரியஸாக எண்ணெயினை கிண்டி கொண்டிருந்த மதுவை பார்த்து, பாப்பா, நீங்கள் முறுக்கு சுட்டது போதும், நவருங்க, மற்ற வேலையெல்லாம் ஆச்சு, போய் சாமிக்கிட்ட வச்சு கும்பிடுங்க என அங்கே வந்த விஷ்ணு, மது, இங்கே என்ன பண்ணுற எனவும், அது செம்பாக்காக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன் என்றாள். கிருஷ்ணாக்கு கால் போட்டது பாதியில் நிற்கிது, அதை முதல்ல முடி, அதை விட்டு ஓடி வந்துட்டு எல்லாம் அறகுறை என முறைத்தவாறு சொல்ல, செண்பகா, அட பாப்பா, இன்னும் அங்கே வேலை முடிக்கலையா, போங்க. விஷ்ணு தம்பி, இந்த முறுக்கு சாமிக்கு தனியாக எடுத்து வச்சது, மது பாப்பா, நீங்கள் பால் பாயசம் எடுத்துகிட்டு போய் வைங்க, இங்கே வேலையை நான் பார்த்துக்கிறேன் என தயங்கியவள் அருகில் வந்து கைப்பற்றி இழுத்துச் சென்றான் விஷ்ணு. வரவேற்பறை நெருங்கும் போதே கால்கள் பின்ன ஆரம்பிக்க, படபடக்கும் மனத்தோடு வரவேற்பறை இருக்கைகளை பார்க்க அங்கே அவனை காணோம். கேசியும் உதயனும் தான் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர். விழிகள் விரித்து அவனை தேட, விஷ்ணு, என்ன முட்டகனை முடிச்சு தேடுற, அவர் போய் 20 நிமிஷம் ஆச்சு என, ஓ என்றவள் மனச்சோர்வுற சமாளித்து உதயனை பார்த்து முறுவலித்து விட்டு வேக வேகமாக கிருஷ்ணனின் பாதங்கள் வரைந்தாள். அங்கே அப்போது வந்த மீனா, பூஜை பண்ணுறீங்களா பாப்பா, அதான் பூ பறித்து கொடுத்து விட்டாரு சின்னவர் என கூடை நிறைய சிறிய பூக்கள் வெள்ளையாய் மனம் வீசி கொண்டு இருந்தன. ஓ, என்ன பூ இது, ரொம்ப அழகாக இருக்கு, வாசனையாவும் என்றவள் மீனா பதில் கூறும் முன், சின்னவர் கார்டன்லையா இருக்காரு என மெதுவாய் கேட்க, ஆமாம் பாப்பா, நாய்ங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு, என்ன நினச்சாரோ இந்த பூவை பறித்து கொண்டு பூஜைக்கு கொடுங்கன்னு சொன்னார் எனவும், ஓ என்று மெதுவாய் சொன்னவள் கொத்தாய் இருந்த பூக்களை படத்தின் மீது வைத்துவிட்டு மீதமிருந்த ஒற்றை பூக்களை மீனா, செண்பகா, தீபிகா, ஹசீனாவிற்கு கொடுத்துவிட்டு தானும் வைத்து கொண்டாள். தீபம் ஏற்றி நைவேத்தியம் செய்து ஸ்லோகங்கள் சொல்லவும் பேசிக்கொண்டிருந்தவர்கள் அவளின் குரலில் திரும்பி பார்த்து அங்கே எழுந்து வர, செண்பகா தட்டில் கற்பூரம் எடுத்து வந்து ஆரத்தி காட்டவும் பூஜை இனிதாய் நிறைவுற்றது. அனைவருக்கும் பால் பாயசம் முறுக்கு எடுத்து வழங்கியவளின் கண்கள் வாசலின் புறம் பாய்ந்து பாய்ந்து மீள, அவள் அருகில் வந்த விஷ்ணு, என்ன நீ சாப்பிடல எனவும், இல்லை என்று சோர்வாய் சொன்னவளை ஆழ்ந்து பார்த்தவன் அமைதியாய் அமர்ந்து தன் தட்டை காலி செய்ய ஆரம்பித்தான். மது, உன் ஃபோன் அடிக்குது என்று கொண்டு வந்து கொடுத்தான் உதயன். பாதம் போடும்போது ஹாலில் வச்சிருந்தேன்ல, தேங்க்ஸ் சுகர்ஜி என்றவாறு வாங்கியவள், மீ என்றவாறு மகிழ்வாய் எடுத்து பேச ஆரம்பிக்க உதயன் சிரிப்புடன் அவளை பார்த்தவாறு இருந்தான். ஆத்தி எந்தா, அது காது மீ, మీరుకు కోరుకుండే, చేరి என்றவள் முகம் சிவக்க, చాలా ఇష్టం, మంచిగా ఇష్టం, మీరు ఏమిటి என்றவள் நிறுத்தி அடுத்து என்ன சொன்னார்களோ என்றவாறு அழைப்பை துண்டிக்க, உதயன் மஞ்சிகா இஷ்டம் என்று அவளைப் போலவே சொல்லி காட்டியவன் சிரித்தவாறே கங்க்ராட்ஸ் எனவும் முகம் சிவந்தாலும், தேங்க்ஸ் சுகர்ஜி என்றவள் திரும்பி தன் நண்பனை பார்க்க, அவன் தன் பால் பாயச டம்ளரை அவளிடம் நீட்டி, இப்போ குடிக்கிறியா என்றான். இல்லை என்பது போல் தலையசைத்தவள், இந்த பிரசாதம் அவருக்கு கொடுக்கணுண்டா எனவும், விஷ்ணு, உனக்கு அவ்வளோ ஆவலாதியாக இருந்தா நீ போய் கொடு, எங்களுக்கு வேலை இருக்குது, இல்லை யூஎஸ் சார் எனவும், விஷ்ணு, சும்மா சாரு மோருன்ட்டு நான் பூம்பாரில் வச்சே சொன்னேன், ஒன்று மச்சான்னு கூப்பிடு, இல்லை ப்ரோன்னு கூப்பிடு எனவும் தாடையை தடவியவன், உங்களுக்கு சிஸ்டர் யாரும் இல்லை, அதனால் மச்சான்னு கூப்பிடுறது வேஸ்ட் எனவும், டே
ஓவரா பேசுகிறடா, ஹசி இங்கே வா என மது கத்த, அதை அலட்சியம் செய்தவன், ரோன்னு கூப்பிட்டா இந்த குட்டி பிசாசு எனக்கு கசின் முறை வந்துடுவா, அதுக்கு நான் தயாரில்லை. அதனால் நீங்கள் இனி எனக்கு உதை, பிடிக்கலன்னா பெரிய தளபதி, ஓகேவா என மகிழ்வாய் சிரித்த உதயன், எனிதிங் ஆஸ் பர் யுவர் விஷ். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்று அவன் தோளில் கை வைத்தவாறு நடக்கத் தொடங்க, கோத்தி கோத்தி வழக்கம் போல் பாதியிலே கலட்டி விட்டுட்டான் என மது கத்தவும், திரும்பி வந்தவன், ஹலோ, பாதியில் கழட்டி விட்டது நீ. ஒரு மனுஷன் ஆசையாக வந்தா இப்போத்தான் வந்தீங்க ஃபீலிங்ஸ் லிஸ்ட்டில் இல்லாத அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பை காட்டினா அவர் கன்ஃபியூஸ் ஆகி ஒரு அடி கூட உள்ளே எடுத்து வைக்கல, அப்படியே திரும்பி போயிட்டாரு எனவும் அவன் அருகில் சென்று, டேய் நிஜங்கா சிப்பு, கோவமாக போயிட்டாராடா என மெதுவாய் கேட்டவளை பீதியில் ஆழ்த்த வேண்டுமென்றே, யாருக்கு தெரியும் என்றவன் அவளின் முகம் போன போக்கு கண்டு, ஐயா 4 பேரை பந்தாடிட்டு இருக்கும்போதே உன் கைப்பட்டதும் கூல் ஆகுறாரு, அப்படியே உன்கிட்ட கோவப்பட்டுற போகிறாரு, நீ போய் நேரில் பாரு, எல்லாம் சரியாயிடும் என, எனக்கு அவர்கிட்ட போக என்று சொல்ல வந்தவளை அவனின் முறைப்பு நிறுத்த, சரிடா துணைக்குனாலும் வந்து தொலையேன் என, எங்கே? ஹெவனுக்கு, கேஸ் கார்டனுக்கு தாண்டா என, சாரி நீ உளறுனாலும் அதுதான் உண்மை, அது உனக்கு தான் ஹெவன், ஏன் ஹெவன் ஏன் சீனாத்தானா இருக்கு இடம்தான், நீ கிளம்பு கிளம்பு என, அட பாவி, ஃபிகர் வந்ததும் ஃப்ரெண்டை கலட்டி விட்டுட்ட பாத்தியா, உன்னை போய். பின்னே ஃப்ரெண்டு நீ எவ்வளோ அடித்தாலும் தாங்குவ, ஃபிகரு ஓடிரும்ல, அதனால ஃபிகரு மனசு கோணாமல் வச்சுக்கிறது தான் முக்கியம், ஸோ கிளம்பு கிளம்பு என்றவாறு நடந்தவன் திரும்பி, அப்புறம் நீ இப்படியே கத்திட்டு லூசுத்தனமாக இருக்குது தான் அழகு, அதை விட்டு மூஞ்சிய சில்லி சாஸ் பொட்டாப்பில் சிவக்க விட்டு மியா மியா பூனைக்குட்டி போல் பேசிக்கிட்டு இருந்தா எனக்கே தாங்க முடியல, பூம்பாறையில் ஏதும் காற்று கருப்பு உன்ற மேலே ஏறிடுச்சோன்னு பயம் வந்துடுது தெரியுமா, அதனால் அவளின் உச்சந்தலையின் மேல் கை வைத்து ஆட்டி, சோதிக்காமல் சீக்கிரம் போ, உன்ற சாகர்ஜி ஏற்கனவே மீனா காட்ட பூவிடு தூது பண்ணியிருக்காரு, அடுத்து சுனாமி பல்லை போல் எத்தையாவது அனுப்பிடாம அதுக்குள்ளே ஓடிரு என மீண்டும் தயங்கியவளை கண்டு முறைத்தவன், என்னவோ பண்ணு போ என்று விட்டு தோலை குலுக்கிவிட்டு உதயனிடம் சென்று விட்டான். சமையலறை சென்று பால் பாயசம் எடுத்தவளை செண்பகாவும் மீனாவும் கவனித்துவிட்டு, சின்னவருக்கா ராணிமா எனவும் திடுக்கிட்டு வெடித்தவள், என்ன செண்பகாக்கா என சிரித்தவர், எல்லாம் உங்கள் விஷயம் கேள்விப்பட்டாச்சு, போங்க போங்க, பெரியவரை வேணா கார் எடுக்க சொல்லவா எனவும் வாய்ப்பொத்தி வேண்டாம் என்று தலையை சேர்த்தவள் கிளம்ப, போயிட்டு சீக்கிரம் வாங்க எனவும் தலையை சேர்த்து விட்டு நடந்தவள் எதிரே வந்த கிருஷ்ணச்சந்திரை பார்த்து தயங்கினாள். அகன்ற முறுவலுடன், கேள்விப்பட்டேன், கங்க்ராட்ஸ் மது, வெரி ஹாப்பி, நீ ரொம்ப லக்கி, கருண் சச் அ வண்டர்ஃபுல் பர்சன் எனவும் கண்கள் பணிக்க ஆமோதிப்பாய் தலையை செய்தவள் சட்டென்று குனிந்து அவரின் பாதம் தொட்டு எழ, ரோஹித் இப்படியே பண்ணி எங்கள் தலை ஓல்டிஸ் லிஸ்ட்டில் நிறுத்தலான்னு பார்த்தியா, உனக்கு இன்னொரு என்கேஜ்மெண்ட் நியூஸ் சொல்லவா, அடுத்த மாதம் நம்ம சாருக்கு கல்யாணம், பொண்ணு சாரி அவர் தலைவி ஃப்ரம் கேரளா எனவும், வாவ் சூப்பர் சூப்பர் சார் என்று கைகளை பற்றி குலுக்கியவள், அப்போது இங்கே எல்லாரும் கமிட்டட், வத்சு, சுகர் பாய், ரோலை தவிர என, ரோஹித் ஓய், ஐயா ஆல்ரெடி 3 கமிட் 2 ஃபிக்ஸட் எனவும், எதை 2வா, அடப்பாவி சும்மா அளக்காதடா என, பின்ன நம் ஜிம்பாடிக்கு ஏரியாவில் எவ்வளோ ஃபேனுங்க தெரியுமா, அதில் ஒரு ஃபேன் என்கிட்ட இருந்து லவட்டின ஃபோட்டோஸ் தான் நீ வச்சுக்கின்னு இருக்குது எனவும், அடைச்சி ஓவராக புழுகாத, அந்த கன்றாவி ஃபோட்டோஸ் எல்லாம் உன் பென்ட்ரைவில் இருந்தது, அன்னைக்கு நீ என் லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணி திரும்ப கொடுத்த போது அதிலிருந்து எடுத்து கொடுத்தேனே, அப்போ பார்த்து எடுத்தது எனவும் அவளை கண்களை சுருத்தி பார்த்தவன், ஓ நானே தான் வாண்டடாக வந்து சிக்கினேனா, சரியாக போச்சு என, உன் கூட பியூர் கோல்டு வத்சுவையும் ஸ்வீட் சுகர் பாயையும் சேர்க்காத, அவங்க பர்சனாலிட்டிக்கு அவங்க சீக்கிரமே கமிட்டட் ஆகி உன்னை அட்சதை போட வைப்பாங்க என
விஷ்ணுவின் தோளில் கை போட்டு பேசியவாறு இருந்த உதயன் சிரித்தவாறு திரும்பி, மது, உனக்கு கசின், சித்தப்பா பொண்ணு, பெரியப்பா பொண்ணு யாராச்சும் இருக்காங்களா? சொல்லு, டக்குன்னு கமிட் ஆகிடுறேன். ஒரே கண்டிஷன், உன்னை போலவே இருக்கணும் எனவும், ரோஹித், சார், அம்மா போல பொண்ணு தேடின பிள்ளையார போல இந்த அஞ்சடி அஞ்சலி போல தேடி நீங்களும் பைன் மரத்தடியில் உட்காந்துடாதீங்க. இதெல்லாம் ஆவறதில்ல. இது போலெல்லாம் யூனிக், ஒக்கே மொக்க பீஸு அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி மது என உதயன் திரும்பி வாசல் புறமை பார்த்து, கருண் வந்துட்டியா எனவும், மது ஆவலாக திரும்பி பார்க்க ரோஹித் மிரண்டு வேகமாக, அது நான் ஒன்றும் சொல்லலையே அம்மா. மது, நீ பெஸ்ட்டு பீஸ்மா, நல்லாரு, வாழ்த்துக்கள் என்று விட்டு நகர, போங்க சுகர்ஜி, நானும் ஏமாந்துட்டேன் என மது சோகமாக, சரி ஆட்டில் பால் பாயசத்தில் பாதி பால் வெளியே வந்துடுச்சு, தயிராக முன்னே கிளம்பு என்ற விஷ்ணு தங்களின் அரட்டையில் பிஸியாக எல்லோரையும் ஒரு முறை பார்த்தவள் வெளியேறினாள். பாவம், கார்டன் வர நடக்கணும், போய் விட்டு வர்றவான்னு கேட்டால் வேண்டான்னு என்னையும் பிடிச்சி வச்சுக்கிட்ட என உதயன் குறைப்பட, காரணத்தோடு தான் தளபதி, அவன் நம்மளையே ஒட்டிக்கிட்டு திரும்ப வெக்கப்பட ஆரம்பிச்சுடுவா. அந்த கொடுமையெல்லாம் இன்னொருக்கா பார்க்க முடியாது. அதுக்கு ஃபுல் ரைட்ஸ் தெம்பு உங்கள் ப்ரோக்கு தான், அனுபவிக்கட்டும் என்றான். மாலையும் இரவும் சந்திக்கும் அந்திவேளை ஆரம்பிக்கும் பொழுது தன்னை மறைக்க முயன்ற மேகங்களை தன் கதிர்கரங்களால் தழுவி சிவக்கவும் பொன்மஞ்சள் ஒளியில் மின்னவும் வைத்து கொண்டிருந்தான் ஆதவன். கேஸ் கார்டன்ஸ் என்ற பெயர் பலகை கழற்றி வைக்கப்பட்டு இருக்க அதை கவனித்தவாறு இரும்பு கதவை மெதுவாக தள்ளியவளின் இதயத்தின் துடிப்பு போலவே அதிர்ந்தவாறு நகர்ந்தது அக்கதவு. தலையை மட்டும் நீட்டி, ரேஞ்சர் ரேஞ்சர் என நிசப்தமாக இருந்தது அந்த இடம். மெதுவாக உள்ளே நுழைந்தவள் கண்டது முன்பே அவள் பார்த்த அல்லி குளங்கள், பறவை வீடுகள் மற்றும் நடுவில் கொடிகளால் சூழப்பட்ட வீடு. எங்கும் அமைதி. சாகர் என மெதுவாக அழைக்க எந்த பதிலும் இல்லை. நடுவில் இருந்த கொடை வீட்டின் உள்ளே இருந்து மெலிதாய் குழலோசை கேட்க நடுங்கிய கை கால்களை சமாளித்தவாறு அடியெடுத்து வைத்து படிகளில் ஏறியவள் மெதுவாய் கதவனை திறந்தாள். பளிச்சென்ற மஞ்சள் ஒளியில் உள்ளே, ஆஹா, என்ன அழகான அமைப்பு! சுவர்கள் பாறைகள் அடுக்கி வைத்து கட்டியது போல இருக்க ஒரே பெரிய அறையாக இருந்தது அவ்வீடு. ஆங்காங்கே தடுப்புகள் மூலம் பிரிக்கப்பட்டிருந்தது. அத்தடுப்புகள் வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்க அவற்றின் மீது கருப்பு ஜாடிகளில் செடிகள், கொடிகள், குதிரைகளின் ஓவியங்கள், மரத்தாலான திவான்கள், நாற்காலிகள் ஏதோ கலைக்கூடத்திற்குள் நுழைந்த உணர்வு தந்தன. கடைசி மூலையில் உணவு மேஜையுடன் கூடிய ஒரு சிறிய சமையலறையும் கண்ணில் பட்டது. சாகர் என்று மெலிதாக அழைக்க வலப்புறம் இருந்த உயரமான தடுப்பிற்கு பின் இருந்து ஏதோ ஓசை வருவது போல தோன்ற மெதுவாக எட்டி பார்த்தாள். அவன்தான் கருண் சாகரன். நீளமான பலகையில் ஏதோ வரைந்து கொண்டிருந்தான். ஆர்கானிக் ஃபார்ம்ஸிலிருந்தே அவனை கண்டதும் வரும் படபடப்பில் இப்போதும் நெஞ்சம் அதிரத் தொடங்க, சாகர் என அழைத்தாள். திரும்பி பார்த்து அவளை கண்டதும் தன் கையில் இருந்த தூரிகையை நீர் நிரம்பிய கிண்ணத்தில் வைத்தவன் அருகில் இருந்த துணியினை எடுத்து கைகளை துடைத்தவாறு எழுந்து வந்தான். வந்தவன் முகம் உணர்ச்சிகளற்று இருக்க கண்களோ அவளின் கண்களையே கூர்ந்து பார்க்கவும் சட்டென்று திரும்பி நின்றவள். ஏன் அங்கே வந்துட்டு ஏது சொல்லாமல் வந்துட்டீங்க? இங்கே என்ன எழுதிட்டு ஐ மீன் ட்ரா பண்ணிட்டு இருக்கீங்க என அமைதியாய் இருந்தவன் பின்னால் நெருங்குவது உணர்வாக மெதுவாக நகர்ந்து முன்னேறி சென்றவளை தோள் பற்றி நிறுத்தியவன் குனிந்து, இந்த கார்டன்ஸ் பெயர் இனிமே மதுபன் கார்டன்ஸ், அதுதான் வாசல்ல போர்டுக்கு டிசைன் ரெடி பண்ணுறேன் என. ஓ என மெலிதாய் திகைத்தவள் நகர்ந்து உணவு மேஜையின் மீது பாத்திரங்களை வைத்தாள். அங்கே ஸ்டாண்டில் தொங்கிக் கொண்டிருந்த கப்பினை எடுத்து பாயசத்தை ஊற்றி திரும்பி பார்க்க அவனோ மீண்டும் தூரிகையை கையில் ஏந்தி இருந்தான். மதுவிற்கு சற்றே கோபம் வர, சாகர் சாப்பிட்டுட்டு ட்ரா பண்ணுங்க என, நீங்கள் எடுத்துட்டு வா என ஒலித்து அடங்கியது அவனின் குரல். ரொம்ப தான் என்று முணங்கியவள் கப்பினை எடுத்துக்கொண்டு அவன் அருகில் சென்று நீட்ட அவனது இடக்கை உயர்ந்து
அவளை இழுத்து அவனுக்கு அருகில் இருந்த நாற்காலில் அமர்த்தியது. என்ன என்றவள் எழப்போக இடக்கையால் அவளின் தோள் பற்றியவன் தூரிகையினை அவளின் நெற்றிக்கு கொண்டு வந்து, பண்டிகை கொண்டாட தெரியுது, ஒரு பொட்டு வைக்க தெரியுதா என்றவாறு தூரிகையால் தொட அவனின் அண்மையில் அவளின் விழிகள் மூடிக்கொண்டன. சில்லென்று பட்ட தூரிகையின் நுனி ஏதோ எழுதி செல்ல சில நொடிகள் கடந்ததும் வரைதல் நின்று போக வெப்பத்தென்றல் முகத்தில் வீசியது. கண்கள் திறக்க அவன்தான் உதடு குவித்து ஊதிக்கொண்டு இருந்தான். லேசாய் திமிரியவாறு என்ன எனவும், காயணும், இல்லாட்டி கலைஞ்சு நெற்றி முழுக்க பரவிடும் என, ஆச்சா சரி வாங்க என்று எழ முயல, ஓடாத, ஏன் ஓடிட்டே இருக்க, எப்பவும் என்னை பார்த்து ஓடி வருவ, இன்னைக்கு காலையிலேருந்து என்னை விட்டு ஓடிட்டே இருக்க, அப்புறம் ஓயாமல் பேசுகிற இந்த வாயும் இன்னைக்கு ஃபார்மில் திரும்பி வரும்போது இருந்து மூடியே இருக்கு, என்ன விஷயம் என சொன்னவனின் தொனியில் நெஞ்சுக்குழி துடிக்க, ஒன்றுமில்ல என்றவாறு எழ முயலவும் பிடித்து நிறுத்தியவன், என்னை பார்த்து பேசு வசி என அவளோ சோர்ப்புறமாய் திரும்பியவாறு, இல்லை பார்க்க முடியல ப்ளீஸ் என, ஓ அதனால்தான் என்னை பார்க்க முடியாமல் தான் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறதா இருந்தியா என ஆழ்ந்த குரலில் கேட்க, அந்த குரலில் நெஞ்சம் சிலீரிட நிமிர்ந்து பார்த்தாள். அவனின் முகமோ சாதாரணமாக இருந்தது. கண்கள்தான் அவளையே கூர்ந்து கொண்டு மெதுவாக கையை உயர்த்தி அவனின் கண்களை மூடியவள், இப்படி பார்க்காதீங்க, எனக்கு பேசவே முடியல எனவும் அவளின் கைகளை மெல்ல விலக்கியவன், என்ன பயமாக இருக்கா என ஆழ்ந்து ஒலித்த குரலில் நெஞ்சம் முறைய, ம் என்றவள் பின் யோசித்து, என்பதாய் தலையசைத்தாள். என்ன பார்த்தா என, ம் என்றவள் என் கோபத்தை பார்த்தா என கூர்ந்தவாறு கேட்கவும், ம் என்று தலையசைத்து அவனை ஆச்சரியம் மூட்டியவள், பின்ன உங்கள் லவ் பார்த்து எனவும் பற்கள் தெரிய நகைத்தவன், எல்லாரும் சொல்கிறது போல நீ பாப்பாதானா, லவ் பார்த்து பயமா என ரோஷமாய் நிமிர்ந்தவள், அதெல்லாம் இல்லை, ஐ எம் 22, அக்ரி மைக்ரோபயாலஜிக்கல் ஸ்காலர் என தலையுயர்த்த, அப்புறம் என்ன, யாரை பார்த்தும் எதை பார்த்தும் பயம் கிடையாது, ஆனால் சொல்லு என்றான். உங்கள் லவ் பார்த்து தான் பயம் வருது, என்னால் தாங்க முடியலை என இதழ் பிரித்து மீண்டும் நகைத்தவன், நான் இன்னும் காட்டவே இல்லையே என கையெடுத்து கும்பிட்டவள், நீங்கள் ரொம்ப வேகம், இப்போ ஒன்றும் காட்ட வேணாம், அந்த பாயசம் குடிச்சிடுங்க, நான் கிளம்புறேன் என, வசி என் லவ் தான் தாங்கலை, என்னை ஃப்ரெண்டாக ஏற்றிக்கிட்டியே, அந்த அக்ரிமெண்ட்டை வேணால் கண்டினியூ பண்ணுறியா என நிதானமாய் கேட்க, குதூகலமாய் திரும்பியவள், அது அது பண்ணலாம், அப்பாடி மஞ்சிக்கா உந்தி, இது பிரேமம், வேக் மூச்சு அடைக்குது என்றவள் சந்தேகமாய் பார்த்து, ஆர் யூ ஷியர், அப்புறம் பேச்சு மாறக்கூடாது, இந்த ஐபால்ஸ் ரோல் பண்ணி என் ஐபால்ஸை கேட்ச் பண்ணுறது பண்ணக்கூடாது என இரு கைகளையும் உயர்த்தியவன், ஓகே என, சமத்து சாகர் என்றவள் அவனின் கைப்பற்றி எழுப்பினாள். வாங்க வாங்க, பாயசம் சாப்பிட்டு உங்கள் பெயிண்டிங்ஸ் காட்டுங்க, அப்புறம் நீங்கள் எல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ப்ளே பண்ணுவீங்களாமே, இங்கே ஃப்ளூட் மியூசிக் கேட்டதே, ஃப்ளூட் உங்கள்கிட்ட இருக்குதானே, அதை ப்ளே பண்ணுங்க, ஐ மீன் வாசிங்க என, என்றவாறு அவளின் இழுப்பிற்கு வந்தவன், வஷி ஃப்ரெண்ட்ஷிப்னா ஷேரிங் அண்ட் கேரிங் அப்படித்தானே கரெக்ட் என்றாள். அப்போது உனக்கு என் பாயசத்தில் ஷேர் எனவும், அதுக்காது, இந்த ஃபிலிமில் இதெல்லாம் டேட்டியாக காட்டுவாங்க, ஸோ உங்கள் பாயசம் நீங்கள் குடிங்க, எனக்கு ஒரு கப்பில் ஊற்றி நான் குடிக்கிறேன் என, அது சரி, ரொம்ப விவரம்தான் என்று முணங்கியவன் அவள் கொடுத்ததை குடிக்க அவளும் சொன்னது போல தனக்கு ஒரு கப் எடுத்து ஊற்றி குடித்தாள். வாவ் எம்மி, நல்லா இருக்குல்ல, நானே பண்ணேன், செம்பாக்கா கைட் தான் பண்ணாங்க என, என்றவன் யோசனையாய்,
உனக்கு நான் ஏன் படிப்பை நிறுத்தினேன்னு தெரியணுமா என்று கேட்க, அதான் எல்லாரும் சொல்கிறாங்களே, ஸ்கூலில் சார் அடிச்சிங்க, கூட படித்த பசங்களை அடிச்சிங்கன்னு. ஆனால் எனக்கு தெரியும், நீங்கள் செஞ்சால் அதில் ஒரு நியாயம் இருக்கும். இன்றைக்கி காலையில் கூட அடிச்சிங்களே, பா, எனக்கு பார்க்க கஷ்டமாக இருந்தாலும் அவங்களால ஃபாரஸ்ட்டுக்கு அனிமல்ஸ்க்கு டேஞ்சர் ஆயிடுச்சுன்னு தானே அடிச்சிங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துல ஒரு நல்ல சிட்டிசனாக சரியாக செஞ்சீங்க. ஐ அப்ரிஷியேட் யூ என்றவள் தோளில் தட்ட, நன்றி மேடம் என்றான். இருக்கட்டும் இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நன்றி மேடம் இதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்கிட்ட இவ்வளோ லவ் கொடுக்குற நீங்கள் ரொம்ப 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 நல்லவர். ஐ ட்ரஸ்ட் யூ எனவும் தலையசைத்து சிரித்தவன், கொஞ்சம் கெட்டவன் தான், வாத்தியார்னு பேர் வச்சுட்டு படிக்க வந்த பிள்ளைகளை தப்பாக தொட்டான்னு தான் அவனை என்று சொல்ல வந்தவனின் வாய்ப்பொத்தி நிறுத்தியவள், அதான் நம்புறேன்னு சொல்லிட்டேன்லே, அப்படியே உங்களுக்கு சொல்லியே ஆகணும்னு தோணினா நான் கேட்குற ஒரு நாளில் சொல்லுங்களேன் என ஆச்சரியமாக பார்த்தவன், ஓ, அப்போ இந்த ரூல் எல்லாம் எனக்கு கிடையாதா? எல்லாமே ஷேர் பண்ணணும்னு ரூல் சொன்னியே என, அது ஒன்று தான், ஆனால் இந்த அடித்தடி குத்து இதில் வேணாமே, கேட்கும்போதே ஷிவர் ஆகுது எனவும் வெளியே மின்னிய ஒளி தெரிய இடியிடிக்கும் ஓசை கேட்டது. உயர்ந்த பார்வையில் பளிச்சென்று தோன்றிய மின்னலை ஜன்னல் வழியே கண்டவன், சரி நீ கிளம்பு, மழை வருது போல இருக்கு என, அவ்வளோதானா எனவும் கண்கள் சுருக்கியவன், என்ன அவ்வளோதானா? சரி ஃப்ரெண்டு தான், அதுக்காக நமக்கு என்கேஜ் பண்ணிட்டாங்கல்ல. ஓ அப்படியா என ஆச்சரியமாக கேட்கவும் முறைத்தவள், உங்களுக்கு தெரியாதா என, சரி தெரியும், இப்போ என்ன என அவளை திருப்பி கேட்க, அதுக்கு செலிப்ரேட் பண்ணுறது போல போல நீங்கள் ஃப்ளூட் வாசிக்கலாமே எனவும், அது சரி என்றவன் எழுந்து சென்று தனது புல்லாங்குழலை எடுத்து வந்தான். இருங்க, கையை நீட்டுங்க என்று தன் கையை நீட்ட அவனும் நீட்டவும் பற்று குலுக்கியவள், ஹாப்பி என்கேஜ்மெண்ட் டே என சிறு முறுவல் காட்டினான். சொல்லு, என்ன வாசிக்கணும் என, ஏதோ வாசிங்க என்று தோள்களை குலுக்கியவள் கால்களை மடக்கி கைகளை கோர்த்து திவானில் அமர்ந்து கொள்ள அவள் அருகே தானும் அமர்ந்தவன் வாசிக்க ஆரம்பித்தான். அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி என வாசிக்கவும் சற்றே புருவம் சுருக்கி யோசித்து, ஏய் என்றவள், பார்த்தீங்களா அஞ்சலி அஞ்சலின்னு நீங்களும் கலாய்க்கிறீங்க என செல்லமாய் சொல்ல, இல்லை இல்லை இல்லை, இது நல்ல பாட்டு வசி, கேளு என்றவன் குழலில் வாசித்து பின் அதே வரிகளை பாடவும் செய்தான். அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி. சூப்பராக பாடுறீங்க என்று கண்கள் மின்ன சொன்னவள் அவன் மீண்டும் குழலிசைக்கவும் கண்மூடி ரசித்தாள். பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண்காணா அழகுக்கு கவிதாஞ்சலி என பாட கண்கள் திறந்தவள், ஹை, லிரிக்ஸ் நல்லா இருக்கே என்று குதூகலமாக குழலினை அருகில் வைத்தவன் தன் சட்டை பாக்கெட்டில் இருந்து மின்னும் சிறு பொன் சங்கிலியை எடுத்து அவளின் கண்களை பார்த்து பாடினான். காதல் வந்து தீண்டும் வரை இருவரும் தனித்தனி, காதலின் பொன் சங்கிலி இணைத்தது கண்மணி என்று விட்டு அதனை அவளுக்கு அணிவிக்க அவளோ எந்த அசைவும் இன்றி பிரமித்து பார்த்து கொண்டிருந்தாள். வலக்கையால் அவளின் கன்னம் பற்றியவன் கண்களை கூர்ந்து நோக்கி தனிந்த குரலில் உயிர் கூட்டி, கடலிலே மழை வீழ்ந்த பின் எந்த துளி மழை துளி, காதலில் அது போல நான் கலந்திட்டேன் காதலி என்று விட்டு நெற்றியில் முத்தமிட்டவன், திருமகள் திருப்பாதம் பிடித்து விட்டேன், தினமொரு புது பாடல் படித்து விட்டேன்,
அஞ்சலி அஞ்சலி என் உயிர் காதலி என்றவாறு அணைத்து கொள்ள வெளியே சோவென்று இரைச்சலுடன் மழை வேகமாக பொழிந்தது. ஹோ என்ற சத்தம் மட்டும் கேட்க, இடிச்சத்தமோ இதயத் துடிப்பா எதுவென்று பிரிந்து உணர முடியாத ஒலிகள் தாளமாய் கிறங்க வைக்க, கண்களை மூடி அமர்ந்து இருந்தவர்கள் கடந்தது நிமிடங்களா, கணங்களா, யுகங்களா? மெதுவாக தன் மார்பிலிருந்து பிரித்து எடுத்தவன் தன் கையில் துவண்டு கிடக்கும் பெண் பூவை உற்று பார்க்க, அவளின் கண்களோ மூடியே கிடந்தன. வஷி என மெல்லமாய் அழைக்கவும் விழி திறந்தவள் அவனின் கண்களுக்குள் உற்று பார்க்க, அதில் தன் உருவம் மட்டுமே தெரிவதைக் கண்டவளிற்கு இப்போது பயம் எழவில்லை. அவனின் பார்வை தாங்கி அமர்ந்திருந்தவளின் கண்களை கவ்வி நின்றவனின் பார்வை மெதுவாக நாசிக்கு வந்து சற்றே இறங்கி இதழ்களுக்கு வர, பெண் பூவின் இதழ் தேனில் ஊறிய கனியாக மின்னி நிற்க, உதட்டு வரிகளோ காதல் கவிதை எழுத அழைப்பு விடுவிக்க, மெதுவாக குனிந்தவனின் இதழ்கள் பட்டும் படாமல் அவற்றின் மேல் ஒற்றி எழுந்தன. ஒற்றியது போதாமல் மீண்டும் தாழ்ந்தவன் இதழ்கள் மூடிக்கிடந்த பூவின் நிலை கண்டு தயங்கி நிற்க, பெண்ணின் கைகள் மேலெழுந்து பற்றி அருகில் இழுக்கவும், அனுமதி கிடைத்த மகிழ்வாய் மீண்டும் ஒற்றி பதிந்து இதழ் பூட்டு திறக்கச் செய்ய, இருவரின் கண்களும் கருத்தும் கலந்தது போலவே காதலின் சுவையும் இணைந்து கலந்தது. ஒன்றிலிருந்து பலவாகி பகிர்தல்கள் தொடர, குழைந்து துவளும் பெண்ணின் இடைப்பற்றி தூக்கி நிறுத்தியவன் தன் தாக்குதல்களை நிறுத்தி மார்பில் அடைக்கலம் தந்து அவளுக்கு ஆசுவாசமளித்து தானும் மூச்செடுத்து கொண்டான். கொந்தளிப்பு அடங்கியவனாய் அவளின் வெம்மையை தனக்குள் வாங்கியவன் கண்கள் மூடி, வசி பி வித் மீ என எச்சில் விழுங்கியவள் ஆல்வேஸ் என்றாள்.